நாகப்பட்டினம் மாவட்ட அதிமுக செயலாளர் பொறுப்பிலிருந்து KA ஜெயபால் நீக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். நாகை மாவட்டத்தின் புதிய செயலாளராக OS மணியன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கூறியிருக்கிறார். தேமுதிகவிலிருந்து தங்களை நீக்கியது செல்லாது என்று அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கூட்டணி தொடர்பாக ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களின் கருத்தையே தாம் பிரதிபலித்ததாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த தேமுதிகவினர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தாங்கள் திமுகவிடம் விலை போய்விட்டதாக கூறப்படும் புகாரை மறுத்திருக்கும் சந்திரகுமார், மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக கூட்டணி அமைப்பது ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக உதவி செய்யும் என்றும் தெரிவித்தார். ஒழுங்குமுறை நடவடிக்கை குழுவில் இடம்பெற்றுள்ளவர்களில் 5 பேர் இங்கிருக்கும் நிலையில் தங்களை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என்றும் சந்திரகுமார் தெரிவித்தார். தலைவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று கட்சியிலே இருக்கின்ற ஒரு கிளை செயலாளரோ அல்லது ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ வரையிலும் அவர் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்று தலைமை கருதினால் அப்பொழுது கூட இந்த 23 பேர் கொண்ட குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் தான் கேப்டன் அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இந்த அடிப்படை விதிகள் எதையுமே பின்பற்றாமல் ஒட்டுமொத்தமாக எங்களை திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக எங்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கியிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.